Digamos que me diga, ¿Cómo mandí? பிஸ்மில்லா கடைசியா நாங்க உச்சரிப்பு பகுதியில ஃபெஸ்ட் பாட்டுக்கு வந்துக்கிறோம். அலிஃபினுடைய உச்சரிப்பு பகுதியில வசனங்களை உச்சரித்து வசனங்களாக ஓதுற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் உங்களோட ஒதுங்க أعوذ بالله من الشيطان الرجيم. إن الإنسان لفي خسر ரெண்டாவது إذا جاء ها؟ ரெண்டாவதா إذا جاء نصر الله والفتح وإن لنا للآخرة والأولى أإذا كنا عظاما نخرة அதுல முதலாவது வாரது ثم ஆவ கொஞ்சம் ஏடு சொன்னுவோம். அல்ல அ அ இத மாத்திக்கோங்க, மற்றதெல்லாம் சரி. أإذا كنا عظاما نخرة ثم لتسألن يومئذ عن النعيم. குட், மாஷா அல்லாஹ். இது வந்து பாவம். فأثرن به نقعا நக்கு وأخرج நக்கு கண்டு நிப்பாட்டையில் அது. لا لا فأثرن به نقعا وأخرجت الأرض أثقالها மூன்று அலிஃபி أو இருக்கிற أمر மூன்றுமே ஏட சவுண்டுக்கு எடுத்து வரும். மூணு அலிஃபி எழுதிக்கிற மூன்றும் ஏட சவுண்டு வரணும். و- وأخرجت الأرض أثقالها அடுத்த விஷயம், கலக்க அஹு என்று வரக்கூடாது. வஅஹ்ரஜத்தில் வஅஹ்ரஜத்தில் அஹு என்று வந்துடாம வரணும். அருது அல்ல. அருது என்று சொன்னா ராக்கு நாங்க லமத்தின் வச்சு ஓதுறதா பேத்துறோம். அர்து வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்பால மூண்டும் பக்கத்துல வர எழுத்த கலக்குதலுக்கு உட்படாம எடுத்து வரும். وأخرجت الأرض أثقالها أو أمر بالتقوى أليس الله بأحكم الحاكمين ألم يجدك يتيما فآوى. லாஸ்ட்ல ஒரு பிழை உண்டிக்குது. இந்த தாலிக்கு தானே, தாலுக்கு எஜிதிக்க என்று ஓதப்படாது. கஸ்ரத்துன்னு வச்சு எஜிதிக்க என்று வராம ஓதுவோம். ألم يجدك يتيما فآوى வெரி குட். இதோ பண்ண இப்போ. أيحسب أن لن يقدر عليه أحد குட். ரெண்டாவது ألم نخلق ألم نخلقكم من ماء مهين. ம், இப்போ இந்த இடத்துல குழப்பம் இல்லாம நாங்க ஓதிக்கொள்ளணும். அதான் அந்த விஷயத்த போட்டீங்க. அதாவது சுக்கூனும் ஷத்தும் பக்கத்து பக்கத்துல வார இடங்கள்ல சுக்கூனானது அதன் உச்சரிப்பை விளக்கும். முழுமையாக ஷத்தினுடைய உச்சரிப்பு தான் நாங்க உச்சரிச்சு ஓதணும். காரணம் என்னென்று சொன்னா, சுக்கூனுங்கிறது ஷத்தை விடவும் பலம் குறைந்தது, சக்தி குறைந்தது. காரணத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, லாஜிக்கலாக சொல்லலைன்னா, ஷத்துங்கிறது எப்பயும் இன்னும் ஒரு அடையாளத்தை கொண்டு வரும். உதாரணத்துக்கு ஷத்துக்கு மேல ஃபத்ஹாத்து நீக்கின்ற அர்த்தம், ஒரு எழுத்துக்கு முதலாவது சுக்கூன் வந்து அதே பக்கத்துல அதே எழுத்து வந்து அந்த எழுத்துக்கு மேல ஃபத்ஹத்துன்னு வரத்தை தான் நாங்க ஷத்தும் ஃபத்ஹாவும் குறிப்போம். வந்து லாம் ஒண்டிக்குது என்றால் இந்த லாமை நாங்கள் எடுத்தோம் என்றால் இந்த லாம் இந்த இடத்துல ஷத்தையும் ஃபத்ஹத்துனையும் பெற்று வந்தீங்க. உண்மையான விரிவு அது பிரீஃப் என்னன்னு சொன்னா, முதலாவது ஒரு லாம் வருது, அந்த லாமுக்கு சுக்கூன் நிக்குது.
பக்கத்துல இன்னொரு லாம் வருது, அந்த லாமுக்கு ஃபதஹத்து நெய்யுது. அப்ப இது ரெண்டையும் நாங்க இணைத்து சுருக்கமாக எழுதுற ஸ்டைல்ல தான் ஷத்தை போட்டு நாங்க ஒரு லாமாக எழுதி அதுக்கு மேல ஃபத்தஹத்து நாங்க வைக்கிறோம். அப்ப அடிப்படையில சுக்கூனுங்கிறது இதுக்குள்ளேயே மறைஞ்சிக்குது. ஷத்தினுடைய ஒரு பாட்டாகத்தான் சுக்கூன் வருது. ஆகவே சுக்கூனுங்கிறது அடிப்படையில சிறிய அளவுங்கிறதால நேரடியாக ஷத்திட உச்சரிப்புக்கு நாங்க போறது எங்களோட ஓதல வச்சுக்கொள்றது லேசாயிக்கும். குழப்பத்தில் வரப்படாது. நஹ்லுக்கு என்று போயிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு பின்னால ஓதுறதா வரப்படாது. யோசிப்போம். أيحسب أن لم يره أحد மத்திர அடையாளம் இது إن உரிய அளவுக்கு நீட்டி ராகத்தை எடுத்துக்கோங்க. إن முதலாவது முதல்ல إن முதலாவதுலே பிழையுது மத்திர. أيحسب أن لم يره أحد. سري شيخ. சரி இப்ப சரி போதும். ம். إن إلينا إيابهم. இலையினாலே இருக்குது. நீங்க சரியா 3க்கு நீட்டினீங்கன்னா ராகம் பேலன்ஸ் ஆகும். إن إلينا إيابهم والآخرة خير وأبقى أن جاءه الأعمى أما من استغنى ஓஹோ. فإن الجنة هي المأوى حدائق وأعنابا جزاء من ربك عطاء حسابا. அது கஷ்டமான இடத்துல நிப்பாட்டி ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் சரியா வரணும். இடையில நிறுத்தி ஓதலாம், உங்களோட பிரச்சனை جزاء இடத்துல. ம். جزاء من ربك عطاء حسابا. சின்ன பிளவு ஒன்று இது. إن ரெண்டு மத்தியினுடைய அளவும் நீட்டதுல போதாது. جزاء من ربك عطاء حسابا. கடைசி إن إنا أنذرناكم عذابا قريبا. திருப்பி ஓதுங்க 4வது. إنا أنذرناكم عذابا قريبا. இதுல நீங்க இன்னண்டு சரி ஒரு சட்டத்தை யூஸ் பண்ணி ஒன்னா செஞ்சு ஓதுறீங்க. நான் அது படிக்கல, பட் நீங்க இயல்பா அதை செஞ்சு ஓதுறீங்க. அது பிழை அல்ல. அவங்களோட இயல்பான சில விஷயங்களை நாங்க திருத்தல்ல, அதை சரிண்டு செல்லையும் இல்லை பிழைண்டு செல்லையும் இல்லை. இயல்பானது அப்படி இருக்கட்டும், படிச்சு கொண்டு வர நேரம் அதை டெவலப் பண்ணிக்கொள்வோம். இன்னண்டு ஒன்னா செய்யறதை விட முக்கியம் நாவ சரியா 6 அளவுக்கு நீட்டது இல்லை. ஆனா அது மேக்சிமம் 3 அளவுகளை 4 அளவோட நிக்குது. அதாவது 2 செகண்ட் அல்லது 1.5 செகண்டோட நீட்டுற அளவு நிக்குது. அதை டெவலப் பண்ணிக்கும். நீட்டுறத கூட்டுற அளவுக்கு தான் எங்கிட்ட ராகம் டெவலப் ஆகும். إنا நேண்டு நீட்டுறது இது. أنذرناكم நீ ரெண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்றது தெரியா, இன்னண்டு சேர்த்து கவுண்ட் பண்றது தெரியா, இன்னல்ல நேண்டு நீட்டுறதை மட்டும்தான் நீங்க 6க்கு டார்கெட் பண்ணணும். இன்னண்டத்தையும் சேர்த்து 6 கவுண்ட் பண்றல. இப்ப நீங்க இன்னண்டு உண்ணாசிரத்தையும் நேண்டு நீட்டத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணா கிட்டத்தட்ட 5 அல்லது 6 அளவுக்கு வருது. அப்படி அல்ல, நே என்றதுதான் அந்த நாம நீட்டத்துல நாங்க 6 அளவெடுத்து தான் முக்கியம்.
அந்தர்நாக்குமா. இல்ல இன்ன. இப்ப இன்னா ஒரு பிரச்சனை. இப்ப இன்னால வந்து ரெண்டு இருக்குதே. இன்னன்னு சொல்லி நீங்க ஒன்னா சேர்த்து ம். டைம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்ப நான் நீட்டுறதுக்கான டைம் கொடுக்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமே கவுண்ட் பண்ணா 5 அல்லது 6 செகண்ட் 6 அளவுக்கு வருது. செகண்ட் அல்ல, 5 அல்லது 6 அளவு வருது. அப்படி அல்ல. இன்னங்கிறது வேற சாப்டர், நேங்கிறது நீட்டுறதுங்கிறது வேற சாப்டர். அந்த நேடு நீட்டுறது தான் நாங்க சொல்றோம் அந்த இடத்துல 6க்கு நீங்க நீட்டி ஓதுங்கன்னு சொல்லி. ம். إنا أنذرناكم عذابا قريبا. ம். நான் நினைக்கிறேன் உங்களோட அலிஃப்ட பாடம் முடிஞ்சு முழுமையா. ஹோம்ஒர்க் நான் தர தேவையில்லை. ஒரு கிளாஸுக்கு ஒரு எழுத்து லெட்டர் ஃபுல்லாக லெட்டர் பண்ணலாம் நினைக்கிறோம். 2 எழுத்துக்களுக்கு நான் போகிறல்ல, அது நிறைய குழப்பங்களை கொண்டு வரும். நீங்கள் என்ன செய்யனால் அலிஃபில் அல்லது அந்த அலிஃபின்ற பாடத்துக்கு உள்ளால அலிஃப் என்ற எழுத்து மட்டும் படிக்கல. நான் இது வரைக்கும் படித்த பாடங்களில் அலிஃபோடு சேர்த்து சில விஷயங்களை படிச்சுக்கிறதால தான் அலிஃபுக்கு எங்களுக்கு நேர காலம் கொஞ்சம் கூட போய்க்குது. அடுத்தடுத்த வகுப்புகள் ஒரு எழுத்தை டார்கெட் பண்ணுறதாയിരിக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட இயலுமை கெப்பாசிட்டியை பொறுத்து எந்த எழுத்துல நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸுக்கான தேவைப்பாடு கூட இருக்குதோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்லோவாகி சில விஷயங்களை பார்ப்போம். மற்றபடி ஒரு கிளாஸுக்கு ஒரு எழுத்தை நாங்கள் டார்கெட் பண்ணிடுறோம். அலிஃபில் உள்ள பிரச்சனைகளை விட அலிஃபுக்கு சேர்த்து ஓதலில் சில பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்குது. நீட்டுகின்ற விஷயங்கள் ஆகிக்கலாம், கலைக்கோதுற விஷயங்கள் ஆகிக்கலாம், வசனத்தில் இறுதியில் உள்ள விஷயங்கள் ஆகிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. அது கொஞ்சம் ரெக்கார்டை பார்த்து அல்லது அதை கேட்டு அதில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஐனுங்கிறது இன்னும் ஒரு எழுத்து, இன்னும் ஒரு வடிவம் என்ற இடத்துக்கு நான் போகிறோம். அந்த இடத்துல போய்த்துட்டு அழிவை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு இடம் வைக்கக்கூடாது. அதான் அந்த பாடத்தில் சமரி. ஐனுக்குள்ளே போகிற நேரம், ஐனை ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம், ஐனை ஃபோக்கஸ் பண்ணுற நேரம், முன்னாடி படித்த எழுத்துல எங்களுக்கு பிரச்சனை டிஸ்டர்ப் செய்யப்படாது. அதுக்கு அடுத்து நாங்கள் அலிப்பை மறந்துட்டு போக மாட்டோம். அலிப்பை டோட்டலாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு தான் போவோம். இப்போ அலிப்பினுடைய உச்சரிப்போட பிரச்சனைகள் பின்னாடி வந்துச்சு என்றால் அதில் போய்த்துட்டு ரெண்டையும் நாங்கள் பெரலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். அது பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு தரும். ஆகவே அது உங்களோட கையில் தான் நிற்கிது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். சிலதுகளை பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம். மோஸ்ட்லி நிறைய விஷயங்களை நாங்கள் சரின்னு சொல்லிக்கிறோம். அதாவது நான் திருத்தாம விட்டதெல்லாம் சரி என்ற அர்த்தம். திருத்தாம விட்டதுகள் அலிப் சரி, அடுத்த எழுத்துக்கள் நாங்கள் பற்றி பேசல. இப்போ அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். புதிய பாடத்தில் அடுத்த கிளாஸுக்கு அடுத்த எழுதுறப்பா. பெரும்பாலும் உங்களுக்கு மிஸ் ஆன கிளாஸ் நாளைய கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க போல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ்.